Hi Galaxy families, welcome to my channel. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான டாஸ்க்கு. ஜஸ்ட் லிங்க்கை கிளிக் பண்ணி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சாலே போதும், சரிங்களா? ஸோ இது வந்து இந்த மணி இமேஜ் போட்ட மாதிரி இந்த ரூபா நோட் இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி இமேஜில் போட்டிருக்கிற எல்லா டாஸ்க்கும் ஒரே மாடல் தான் பண்ணணும். ஒரு இதில் டெக்ஸ்ட் ப்ரூஃப் கேட்டிருப்பாங்க, ஒரு இதில் டெக்ஸ்ட் ப்ரூஃபும் இல்லாமல் வெறும் அப்லோட் இமேஜ் மட்டும் கேட்டிருப்பாங்க. நமக்கு வந்து சேம் பாயிண்ட், அதாவது 63 பாயிண்டில் இருக்குது, 28 பாயிண்ட்டு, 21 பாயிண்ட், 14 பாயிண்ட் எல்லாத்துலேயுமே இந்த ரூபா நோட் இமேஜ் போட்ட இந்த சேம் டாஸ்க்கை ஒரே மாடல் தான் பண்ணணும். ஸோ இல்லை அதிகமாக இந்த டாஸ்க் வந்துட்டுருக்கு. ஸோ எல்லாமே ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஏர்ன் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் டாஸ்க் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுமே உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜில் வருது இல்லையா? ஸோ இதில் வந்து நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து லிங்க் கொடுத்துருக்குறாங்க இல்லையா? ஸோ அதை வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் பண்ணோடனையும் இந்த மாதிரி அதோட வெப்சைட் பேஜ் ஓப்பன் ஆகும், சரியா? கூகுள் க்ரோமில். ஸோ இது வந்து ஒரு ப்ராடக்ட்டோட டீட்டெயில்ஸ் தான். ஸோ இதில் வந்து நீங்கள் அந்த டைட்டில்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ப்ராடக்ட்டோட இமேஜும் அதுக்கான டீட்டெயில்ஸும் கீழே இருக்கு இல்லையா? ஸோ இதை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும். நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும்போது மேலே வந்து அந்த சர்ச் பார் வந்து கரெக்டாக தெரியணும், சரிங்களா? ஸோ இந்த வெப்சைட் சர்ச் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு அந்த மேலே சர்ச் பார் தெரியணும், அந்த இமேஜ் தெரியணும். அந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் அப்லோட் இமேஜில் சப்மிட் பண்ண போகிறீங்க. அவ்வளோதான் டாஸ்க்கு. நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து டெக்ஸ்ட் ப்ரூஃப் கேட்டிருக்காங்க, சரிங்களா? 63 பாயிண்ட்டுக்கு டெக்ஸ்ட் ப்ரூஃப் கேட்டிருக்காங்க. அதுக்கு நீங்கள் இந்த கார்னர் 3 கூட கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ் வருதுல, இதில் வந்து ஷேர் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி இதோட லிங்க்கை காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த காப்பி லிங்க்கை தான் நீங்கள் வந்து அங்கே டெக்ஸ்ட் குரூப்பில் கொடுக்கணும். அப்லோட் இமேஜில் நீங்கள் வந்து அங்கே நீங்கள் எடுத்தீங்களே அந்த ப்ராடக்ட் இமேஜோடு தெரியுற மாதிரி அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட்ஸ் அப்லோட் பண்ணணும், ஓகேவா? ஸோ ஒரு சில டாஸ்க்கு டெக்ஸ்ட் ப்ரூஃப் கேட்கல, அப்லோட் இமேஜ் மட்டும் கேட்டால் நீங்கள் அதை மட்டும் கொடுத்துக்கோங்க. சப்போஸ் இந்த ப்ரூஃப் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனில் சப்மிட் யுவர் ஸ்க்ரீன்ஷாட் நேம் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் வந்து அந்த லிங்க்லேயே நீங்கள் வந்து அந்த HTTPS எடுத்துகிட்டு .com எடுத்துகிட்டு அந்த ப்ராடக்ட்டோட நேம் வச்சாலும் ஓகே தான். அந்த என்ன ப்ராடக்ட்டை நீங்கள் வியூ பண்ணி பார்த்துருக்கீங்களோ அந்த ப்ராடக்ட்டோட நேம் வச்சாலும் இந்த டாஸ்க் அப்லோட் ஆகுது, சரிங்களா? ஸோ அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிள். லிங்க்கை கிளிக் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை 30 செகண்ட்ஸ் வியூ பண்ணிட்டு வந்துடுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நமக்கு 21லேயும் சேம் தான், சரிங்களா? ஸோ உள்ள லிங்க்கை கிளிக் பண்ணி போகிறீங்க. ஃபஸ்ட்டாக இருக்கு இல்லையா அந்த ப்ரௌசர், அந்த லிங்க் இருக்கு இல்லையா? ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வெப் ப்ரௌசர் வந்து ஓப்பன் ஆகுது இல்லையா, அந்த வெப்சைட் பேஜ். ஸோ இதில் இந்த டைட்டில்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி அந்த ப்ராடக்ட்டு மேலே அந்த சர்ச் பாரில் தெரிகிற மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து நமக்கு டெக்ஸ்ட் ப்ரூஃப் கேட்கல, ஜஸ்ட் அப்லோட் இமேஜ் மட்டும்தான். ஸோ அந்த ப்ராடக்ட்டோட இமேஜ் மட்டும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சாலே இந்த டாஸ்க் அப்லோட் ஆயிரும், சரிங்களா? ஸோ இந்த மணி இமேஜ் போட்டது உங்களுக்கு வந்து 3 விதமான பாயிண்ட்ஸில் நிறைய வந்துட்டுருக்கு, சரிங்களா? 63, 21 இந்த மாதிரி. ஸோ இது எல்லாமே சேம் மெத்தட் தான். லிங்க்கை கிளிக் பண்ணி போய் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைக்கணும். ஸோ நீங்கள் இப்போ இங்கே பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு வந்து நிறைய டாஸ்க்கள் இருக்குது, சரியா? இப்போ 21, 63 பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ இதே மாதிரி நமக்கு 14 டாஸ்க்கு இருக்குது. இங்கே டாஸ்கில் பாருங்கள், உங்களுக்கு 63, இங்கே பார்த்தீங்கன்னா 63, 21 இந்த மாதிரிலாம் இதே டாஸ்க். இந்த மணி ரூபா நோட்டு போட்டிருக்கு இல்லையா, இந்த இமேஜ் போட்டு இந்த டாஸ்க் எல்லாமே சேம் மெத்தட் தான், நிறைய வந்திருக்கு. ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். இதே டாஸ்க்கில் நம்ம வந்து ஃபஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷனில் ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி போய் இந்த ப்ரௌசரில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து அதில் ஒரு டைட்டில்ஸை கிளிக் பண்ணி வர பேஜ் வச்சோம். அதே மாதிரி இதே டாஸ்க்லேயும் இந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் நாட் ஃப்ரம் ஹியர்னு போட்டு ஒரு HTTP லிங்க் கொடுத்துருக்காங்க, பார்த்தீங்களா? ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் அந்த இதுலேருந்து, அதாவது இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லேயே 3ஆவதாக கொடுத்துருப்பாங்க பாருங்கள், இந்த லிங்க் இருக்கு இல்லையா? இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணாலும் டேரெக்டாக நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க வேண்டிய பேஜே வந்துடும், சரிங்களா? ஸோ இதையும் இப்படியே நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ ஒரு சில சின்ன வித்தியாசங்கள், சேம் மாடல் தான். ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். அளவுக்கு அதிகமாக டாஸ்க்